நல்ல கார சாரமா புரோட்டீன் ரிச்சா கருப்பு உளுந்து வச்சு டேஸ்டியா ஒரு இட்லி பொடி. அந்த இட்லி பொடியை வச்சு பொடி இட்லி பாப்போமா? இப்போ ஒரு வாணல்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் 1 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கருகாம நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. எண்ணெய் நிறைய விட வேண்டாம், அது கோட் ஆகுற வரைக்கும் விட்டா போதும். இப்போ இந்த உளுந்து செவந்ததும் இதை எடுத்துட்டு அகைன் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு பாதி டம்ளர் கடலைப்பருப்பு இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கணும். எந்த கப்பு எடுக்கிறீங்களோ எல்லா இன்கிரீடியன்ட்டும் அதே கப்னால மெஷர் பண்ணுங்க. இப்போ கடலைப்பருப்பு செவந்ததும் எடுத்துட்டு அதே டம்ளர்ல 1/4 டம்ளர் பொட்டுக்கடலை. இதுக்கு என்ன வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் சூடானா போறோம். இப்போ அதையும் எடுத்துடலாம். இப்போ அதே டம்ளர்ல 1/4 டம்ளர் எள்ளு, இதுக்கும் எண்ணெய் விட வேண்டாம். இது நல்லா செவந்து பொரியணும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணலாம். இது பொரிய ஆரம்பிச்சிடுச்சு, இதையும் எடுத்துடலாம். இப்போ திரும்ப 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காஞ்ச மிளகா ஒரு 15 மிளகா எடுத்திருக்கேன். இது காரம் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு காரம் சுள்ளன்னு வேணும்னா இன்னொரு 5 மிளகாய் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா செவந்ததும் எடுத்துடலாம். நான் இப்போ ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்க்கிறேன். நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாம் தொடச்சிட்டு சேருங்க. இந்த தண்ணி எல்லாம் போற வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இதுலயே ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா தாராளமா பெருங்காயம் போட்டுக்கோங்க. இதையும் ஒரு 20 செகண்ட்ஸ் வறுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இந்த வறுத்த எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க. இது நல்லா ஆறணும். நல்லா ஆறினதும் மிக்சி ஜார்ல போட்டு ஒரு 80%க்கு கொஞ்சம் கொரன்னு அரைச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா எத்தனை மாசம் ஆனாலும் அப்படியே இருக்கும். பொடி இட்லி, பொடி தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இப்ப சிம்பிளா ஒரு பொடி இட்லி. அதுக்கு ஒரு வாணல்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நான் மினி இட்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நார்மல் இட்லி இருந்தாலும் அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த இட்லி கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் இதை பெரட்டி விடுங்க. கண்டிப்பா கவனிக்க வேண்டியது, இட்லி சூடா இருக்கக்கூடாது, ஆறிதான் இருக்கணும். இப்ப இந்த இட்லி இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததும் சிம்ல வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பொடியை சேர்த்து ஃபியூ மினிட்ஸ் நல்லா பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நீங்க லஞ்ச் பாக்ஸ் வைக்கிறப்போ வெறும் இட்லி நீங்க பொடி தடவி வைக்கிறத விட இத மாதிரி பொடி இட்லி செஞ்சு வச்சீங்கன்னா லஞ்ச் டைம்ல சாப்பிடறதுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ட்ரஸ்ட் மீ அண்ட் ட்ரை இட் ஃப்ரெண்ட்ஸ். யூ வில் டெஃபினெட்லி லவ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.